தாஜக தலைவராக வந்தாரு. முதலமைச்சராக விஜய் வராரு, அவரை பார்க்க வந்திருக்கீங்க. ரொம்ப ஆர்வமாக இருக்கோங்கண்ணா அவரை பார்க்குறதுக்காக. அப்போது வந்தப்போ வந்து கேரவன் கூட எங்களால் பார்க்க முடியல, ரொம்ப கும்பலாக இருந்துச்சு. இப்போ அவரை பார்க்குறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோங்கண்ணா. சூப்பராக பண்ணிகிட்ருக்காருங்கண்ணா. நம்மளுக்கு இப்போ மெயினாக லேடிஸ்க்கு சேஃப்டி வேணுங்கிறதுக்காக தான் மெயினாக எல்லாருமே இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ சிங்கப்பெண் திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க, அப்புறம் தாய்மாமன் தங்கமோதர திட்டம் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்புறம் இப்போ ரீசெண்டாக கூட எல்லாமே வந்து இப்போது ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு ரீல்ஸ் போட்டால் கூட உடனே வந்து அதை பார்த்து உடனே நடவடிக்கை எடுக்கிற அளவுக்கு அந்த அதிகாரிகள் வராங்களோ இல்லையா, அந்த இடத்துல அந்த கட்சி தொண்டர்கள் வந்து உடனே அதை வந்து செஞ்சு கொடுக்குறாங்க. மற்ற முன்னாடி ஆட்சியிலலாம் அந்த மாதிரி எதுவும் இல்லை, ஆனால் இப்போ அந்த இதெல்லாம் செஞ்சு கொடுக்குறாங்கண்ணா. இங்கெல்லாம் இப்போது எல்லாமே வந்து ப்ரீ பிளான் பண்ணி தான் பண்ணியிருப்பாங்கண்ணா, எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குன்னா, சின்ன வயசுலேருந்து அது வந்து ஒரு ஆசை, பார்க்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு ட்ரீம். அது இப்போ ஃபுல்ஃபில் ஆகும்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆமாம், நான் ஃபஸ்ட்டாக போய் உட்காந்தா தானே கிட்ட பார்க்க முடியும், ஏன்னா ரொம்ப நாள் ஆசை இல்லை, அதனால என்ன. ஆமாம், இந்த வாட்டி வந்து அந்த போன வாட்டி நடந்த விஷயத்தை பற்றி பேசுவாருன்னு நினைக்கிறேன்னா, கரூரில் நடந்ததை பற்றி பேசுவார். சில எதிர்கட்சிங்களுக்கு நிறைய பதில் இருக்கும் இந்த வாட்டி. ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிறோம் நாங்கள், ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாம் முன்னோடி எல்லாமே. அதனால் அவர் தான் ஆரம்பத்திலேருந்து விஜய் ரசிகராக இருந்தோம், இன்றைக்கி தொண்டனாக இருக்கிறோம். இன்னைக்கு கடைசி வரைக்கும் அவருக்கு வந்து தொண்டனாகவே நாங்கள் இருப்போம், பயணிப்போம். இன்னும் ஒரு 50 நாள் கவர்மெண்ட் எப்படி இருக்கு அவருக்கு? நல்லா இருக்கு, மக்கள் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணுறாங்க. இனி இதே தான் தொடரணும்னு அவங்களும் ஆசைப்படுறாங்க. அவ்வளோதான், ஏன்னா எல்லா பக்கம் லஞ்சம் இருந்துச்சு, இப்போ யாருக்குமே வந்து லஞ்சம் கொடுக்க தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வேலை நடக்குது. கவர்மெண்ட் ஆஃபீஸ் நல்லா மரியாதை கொடுக்குறாங்க, போலீஸ்லேருந்து கவர்மெண்ட்டில் வேலை செய்கிறவங்க எல்லாமே மரியாதை கொடுக்குறாங்க. போன வாட்டி கரூருக்கு வந்து தாவேகா கட்சி தலைவராக தான் வந்தார். கண்டிப்பாக அது வந்து முதலமைச்சராக வர்றாரு உங்கள் மாவட்டத்துக்கு. அது ரொம்ப எக்ஸ்பெக்ட் ஆகுது. இது எங்களுக்கு வரலாறு மாதிரி. இது நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து நாங்கள் வந்து கூட்டத்துக்கே வந்து ஒரு பாதுகாப்போ இல்லாமல் இருந்தோம். இன்றைக்கி வந்து போலீஸ் பாதுகாப்போடு நாங்கள் வர்றோம். உங்களுக்கே தெரியுது நாங்கள் இப்போ எப்படி பாதுகாப்பு கொடுத்தாங்க, இப்போ எப்படி பாதுகாப்பு கொடுக்குறாங்க அப்படிங்கிறது. நல்லா இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப சிறப்பாக இருக்குது, அருமையாக இருக்குது. இப்படியே கொடுத்தாங்கன்னா ஓகே, இது கண்டிப்பாக தொடரும் நாங்கள் எதிர்பார்க்குறோம். முதல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மதுவிலக்கு அந்த நைட்டு வந்து 10 மணி வரைக்கும் வந்து பார்த்தீங்க, ஏன்னா அதுக்கு மேலே பிளாக்லாம் பயங்கரமாக வித்திட்டு இருந்துச்சு. இப்போ வந்து இந்த 50 நாள் ஆட்சி நீங்கள் சொன்னதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 9:50 வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க. அது நம்ம கரூர்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து வெங்கமேட்லாம் பார்த்தீங்கன்னா 9:50 9:45 க்ளோஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு போலீஸ் வந்து கம்பல்சரி இருக்காங்க. 10 மணிக்கு மேலே எங்கள் ஏரியாவில் எங்கேயுமே பிளாக்லலாம் சரக்கு வந்து எங்கேயுமே விற்கிறதெல்லாம் கிடையாது. அந்த ஒரு விஷயமே வந்து ஸ்டூடெண்ட்ஸ் ரீதியாவோ இந்த மாணவர்கள் ரீதியாவோ பயங்கரமான ஒரு விழிப்புணர்வு வந்து வேற லெவலில் இருக்குது. அதே மாதிரி மற்றபடி அந்த எக்ஸ்ட்ரா அந்த ஹார்ன்ஸு இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து அங்கங்கன்னு ஏதாவது விற்கிறாங்கன்னு புகார் தெரிஞ்சதுன்னா போலீஸ் எல்லாம் வந்து ஒரு 10-15 பேர் வந்து போய் நின்று பார்த்து டக்குன்னு அதை எல்லாமே வந்து அட்வைஸ் மாதிரி கொடுத்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படிலாம் நிறைய இதெல்லாம் பண்ணி எல்லாமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. ஸோ அந்த இதில் வந்து இந்த ஆட்சி வந்து ரொம்ப பெட்டராக இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸுக்கும் சரி, மாணவர்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு, மற்றபடி இளைஞர்களுக்கு வந்து இது வந்து வேற மாதிரி இருக்குது. அதே மாதிரி ஒரு 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் பார்த்தீங்கன்னா, முதல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வேலை விட்டு வரும்போதெல்லாம் சாயந்தர டைமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் 8-9 மணிக்கு மேலே வருவேன். அப்போ வந்து ஒயின் ஷாப்லேயே வந்து இருப்பாங்க. ஆனால் இப்போலாம் வந்து யாருமே நிற்கிறது இல்லை. இருந்தாலுமே போலீஸ்காரங்களாம் கிளம்புன்னு சொல்கிறதுனால வந்து அநியோகமாக எங்கேயுமே கிடைக்கிறது இல்லை. அதனால இந்த ஆட்சி எனக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு. இது மென்மேலும் தொடரணும்.